안녕친구들 அன்னியோட டானிஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வேர்ல்டு சேனலில் இருக்க வீடியோ வந்துட்டு இன்றைக்கி இங்கே போடலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் இப்போ பேசும்போது நாய்ஸ் வரும், ஸோ கண்டுக்காதீங்க. இது மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாய்ஸ் கரகரன்னு இருக்கும், குழந்தை பிள்ளை வாய்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி நல்லாயிருக்கும், உண்மையாக நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது. ஸோ நீங்கள் போய் கேளுங்க. பாய், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பேம் டேனில் தான் வருது. சரி, போய் கேளுங்கடா. பாய், லவ் யூ ஆல். பாய். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணணும், எனக்கு அதுதான் முக்கியம். ஓகேங்களா? பாய்டா. அளவலன்னு பேசிட்டேன், ஐம் சாரி. அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு ஜேகே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட பைக் வச்சுட்டு, யாருக்காகனா உங்களுக்காக தான் லீ, உங்கள் பேர் லீ, ஜேகேவோட என் பேர் லீ, ஓகேவா? டேய் டேய் என்னடா எப்படா வருவாவ? டைம் ஆயிடுச்சுடா. வரும்போது தாண்டா வர முடியும். காலேஜ் நீயா கட்டி வச்சுருக்க, அவனுக்கு எப்போ வரணும் அப்போ தான் வர முடியும். டே பாருடா, 5:30 ஆயிடுச்சுடா, 5 o'clockலாம் வந்துடுவாடா. அதுக்கு என்னடா பண்ணணும் இப்போது? வரும்போது தான் வருவா. நீ வேணா இங்கே நில்லு, நான் கிளம்புறேன். டே தேங் நில்லுடா. ஓடுறான் உடனே குடுன்ட்டு. நீயும் நில்லாண்டா. ஏய், ஓ பிரியாணிக்கு நான் ஏன்டா ஊர்காவாக இருக்கணும்? ஃப்ரெண்டாக போயிட்டல்ல, நின்று தொலை. சரி, என் தலையெழுத்து. ஏம்மா லீ, சீக்கிரம் வந்து தொலைம்மா, இவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான். ஏய், அப்படியே ஓவர் மாதிரி பண்ணாத, சரியா? ஏய், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுடா. அப்புறம் நீ மட்டும் என்ன, அவள் பின்னாடியே சோனு ஒருத்தி வருவா, அவளுக்காக தானே வெயிட் பண்ணுறேன். நாளாக அப்படிலாம் வெயிட் பண்ணல. நீ வேணா இல்லை, எனக்கு இந்த தலையெழுத்தா? நாளாக ஒன்றும் இல்லை. பாடுறா, போடா டே போடா. நீயும் ஏன் கேஸ் தானே? மூடிக்கிட்டு உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது. வந்துட்டாடா என் ஆள் வந்துட்டாடா. இப்படியே ஒரு வருஷமாக நீயே சொல்லிகிட்டே இரு, போய் கிட்ட போய்லாம் ப்ரப்போஸ் பண்ணிடாத, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் விஷயம் அதெல்லாம் மூடிக்கிட்டு நில்லு. ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதுக்கே தைரியம் இல்லை, இவங்க வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, ஜேகே போட்டு அப்படி வாருன்னு வாரிட்டு இருக்காரு. ஜேகேவும் பாரு, இப்போ நான் போகிறேன், போய் சொல்கிறேன், அவன் எனக்கு ஓகே சொல்லுவான். கிழிப்பா, ஃபஸ்ட்டு நீ போய் பேச அவகிட்ட, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, நீங்கள் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஏலி வந்துட்டான் பாரு உன் மன்மதன், மூடி நீ பாட்டுன்னு கம்முன்னு இரு. வாரான், ஒரு வருஷமாக நிற்கிறான், பேசவே மாட்டான். இன்றைக்காச்சும் பேசுவான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட், நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகுது, எங்கள் அப்பா வந்துட்டார், நான் போகிறேன், சரியா? சரிடி, தனியாக விட்டு போறியேடி, மனசாச்சு இருக்காடி உனக்கு? நீ நில்லு, எங்கள் அப்பா வந்துட்டார், நான் போகிறேன், உனக்கு யாராவது வருவாங்க, வெயிட் பண்ணு. எங்கள் அப்பா வரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும்டி, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அதுக்கு நான்லாம் நிற்க முடியாது, நீ மட்டும் நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறா, போயிடுறா. ஜேக்கும் பக்கத்தில் வந்துட்டு, எக்ஸ்கூஸ் மீ யார்? இல்லை, ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பிட்டு பல்ல காட்டிட்டு வராரு. அங்கே அப்படியே பைக்கில் சாஞ்சிட்டு என்ன போய் பேசினேன் அந்த பொண்ணுக்கிட்ட? ஒன்றும் பேசலையே, பேசுனதை தான் நாங்கள் பார்த்தோமே. பார்த்துட்டியா? சரி போ, நீ ஒரு ஆணையும் பிடுங்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்படியே ஒரு வருஷமாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கூப்பிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் அந்த பொண்ணு போட்டிருக்க பெரிய ஹீல்ஸ் எடுத்து மூஞ்சிலே அடிக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு. டேய், அசிங்கப்பட்டாதடா. இப்போ என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் ப்ரப்போஸ் பண்ணணும், அதானே? போய் சொல்லு போ, பெரிய ஆள் தானே நீ, போ சொல்லு போ.
என்னால் முடியாது பயமாக இருக்குது. அந்த வெங்காயம் மட்டும் இருக்குல்ல, அப்புறம் என்ன சொல்லவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் தென் உங்களோட அப்பாவும் வந்துடுறாங்க. உங்களுக்கு சரி சிரிப்பு, ஐயோ இந்த பையன் வந்து ப்ரப்போஸும் பண்ண மாட்டான், வரான் ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாடு பச்சுன்னு அரைஞ்சி உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்க போகிறேன், லவ் பண்ணுறான், நம்மளும் தானே லவ் பண்ணுறோம், கொஞ்சமாச்சும் அந்த சென்ஸ் ஆஃப் மேனஸ் எதுவுமே இல்லைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மனசுக்குள்ளேயே அவனை போட்டு நல்லா வாருன்னு வாரிட்டு, கொஞ்சம் கூட தைரியமே இல்லாத பையன் இவனெல்லாம் வச்சுட்டு நான் கடைசி வரைக்கும் கஞ்சி கூட ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கனாக்கா பைக்கில் போகிறீங்க. இந்த பக்கம் ஜேகே நைட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு பாட்டில் ஃபுல்லாக பியர் வச்சுக்கிட்டு, டேய் ஆஹா மாட்டினான்டா இன்னைக்கு, இன்னாதான்டா அவன் பிரச்சனை தயாங், எனக்கு ஃபஸ்ட்டு குடி, டேய் கேளுடா சொல்லி தொலைடா, ஃபோன் நோண்டாத கூட்றா, சும்மாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்ருப்பாரு. டேய் என்னதான்டா அவன் பிரச்சனை, எனக்கு லீவ் வேணும்டா, அது என் பேக்கெட்டில் இருக்குது, எடுத்து வேணா வெளில விட்டா, சி கம்முனரு, ஏன்டா போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல தைரியம் இல்லை, இங்கே உட்காந்து நல்லா கழுத்து வரைக்கும் குடிக்காரா, நான் குடிப்பேன்டா, நீ உனக்கு என்ன, நீ குடிக்கார நீ குடிப்ப, எனக்கு என்ன வந்தது, நீ குடி, நீ தாராளமாக குடிச்சிட்டே உட்காந்துரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு வார்த்தை கூட பேசிடாத, என்னடா அவன் பிரச்சனை, சரிவா இப்பயே போய் சொல்கிறவா, டேய் அவங்க அப்பா இருப்பான்டா, பரவாயில்ல வா அப்போ சொல்லுவோம், விளையாடாதடா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 பாட்டில் பீர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வண்டிக்கு இருக்கிறாரு. டேய் நீ குடிச்சிருக்கடா, நீயும் தான் குடிச்சிருக்க, டேய் நீ ஸ்டெடியாக இல்லைடா, நான் ஸ்டெடியாக இருக்கேன், பரவாயில்ல நானே ஓட்டுறேன், ஐயா சாமி நீ இப்படியே ஓட்டிகிட்டு போய் என்னை ஏதாவது முட்டு சந்தில் போட்டு உடச்சிட்டேன்னா எங்கள் அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது, அப்புறம் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அப்புறம் சிக்னல் நின்று பிச்சை தான் எடுக்கணும், பரவாயில்லையா, சரி இப்போ என்ன பண்ணலாம், நான் ஓட்டுறேன் பின்னாடி உட்காந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எங்க என்ன பண்ணுறாங்க, பைக் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் விடுறாங்க. விட்டுட்டு மச்சான் இங்கே நில்லுடா, நான் போயிட்டு வந்துடுறேன், வாட்ச்மேன் வேலை இது தாண்டா நான் பண்ணலை, வாட்ச்மேன் வேலை மட்டும் தாண்டா பார்க்கல, அதையும் பார்க்க வச்சிட்டல்ல, நல்லா இருப்பேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு உங்களோட வீட்டு சேவத்தை ஏறி குதிச்சு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு பிரைட்டாக வந்திருப்பீங்க, வந்து டிவியை போட்டு உட்காந்துருப்பீங்க. என்னடா அது சத்தம்ன்ட்டு பார்த்தாக்கா ஜேகே தான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறாரு சோஃபாவில். நீங்கள் உடனே பார்த்துட்டு யாரா நீ பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. லே நல்லா இருக்கியா, டேய் என்னடா இது குச்சிட்டேன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சரி சொல்லட்டா சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது, வீட்டுக்கு வந்திருக்க, வெளில யார் இருக்கா, தாயா ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ண முடியாது, இப்போ நீ போறியா நான் கத்தட்டா, இல்லை இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கன்ட்டு அப்படியே ஹெட்டர் அப் பண்ணிக்கிட்டு, சரி சொல்லி தொலை, நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று பேசிகிட்டு இருப்பாரு. என்னடாண்டா வேணும் உனக்கு, டி அப்பா வந்தாருன்னா அவ்வளோதான்டா குன்றுவாருடா, யார உடத்தாண்டா, சரி நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபெயிண்ட் ஆகி கீழே வந்துடுறாரு. டேய் குடிக்காரா எந்திரடா, டேய் நீ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அங்கேருந்து ஜன்னல் வழியாக எட்டு பார்க்குறீங்க, தயாங்க அங்கே தான் நின்றுட்டுருக்காரு, எட்டி பார்த்துட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி குளிச்சுட்ருக்காரு. டேய் பரதேசி என்னாச்சு, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வந்து கூட்டிகிட்டு போடா, இது நானா, ஆமாண்டா வந்து கூட்டிகிட்டு போடா, ஓ கடவுளே இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்த பாவத்துக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறானின்ட்டு அது கொஞ்சம் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அவரும் ஏறி வந்துடுறாரு. வந்துட்டு டேய் என்னடா ஆச்சு, டேய் என்ன பண்ண என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டியா, டேய் பரதேசி இப்படி குடிச்சு விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருக்க, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பெட்டில் சாஞ்சிருப்பார். நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு டேய் கூட்டிகிட்டு போடா, இவனை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், சரி இங்கே
நான் வந்துட்டு கீழே போய் பார்க்குறேன். பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா நீ என்ன வாசல் வழியாகவே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து பார்க்குறீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பக்கமாக அவங்களோட அப்பா அம்மா ரூம் வந்துட்டு சாத்திட்டு டேய் கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஜேகே வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு சாரி ஒயன் அப்படின்னு ஒயன் இல்லை சாரி இல்லை அது தவறி வந்துடுச்சு, சாரி அது ஒயன்னு சொல்லி பழகிடுச்சு, சாரி இல்லை இதுக்கப்புறம் இந்த பரதேசி வந்தானா நானே செருப்பு கழட்டி அடிச்சுக்கிறேன் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு போயிடுறாரு. மறுநாள் காலையில் ஜேகே காலேஜ் போவேணாமாடா அப்படின்ட்டு பார்க்குறாரு. டீ வந்துட்டு நல்லா ஒரு சரி கோத்தில் அவர் 2 கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏஞ்ச உடனே டம்முன்னு மூஞ்சிலே 2 குத்து. டே ஏன்டா ஏஞ்சது அடிக்கிற அப்புறம் உனக்கு கொஞ்சம் நேற்று என்ன தெரியுமா பண்ண, நீ என்னடா பண்ண, வந்தோம் குடித்தோம் வந்து படுத்துட்டோம் கிழிச்சோம், அப்புறம் நீ மாட்டுன்னு குடிச்சிட்டு ஒயன் வீட்டுக்கு லீவ் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து மயக்க போட்டு உளுந்து டேய் வேறு எதுவும் நடக்கலைன்னா உன் மொகர கட்டிக்கு இதெல்லாம் வேறு நடந்துடும் வெக்கமாக இல்லை, பொம்பளை பிள்ளை வீட்டில் போய் உழுந்து கிடக்குறாங்க, டேய் இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதடா பாவண்டா நான். அப்புறம் என்னாச்சு, வாங்கிட்டேன் நான் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டேன். சரி சாரி போய் குப்பையில் போடு, நாளைக்கு அந்த பிள்ளை நீ சாயங்காலம் போய் பார்ப்பல பேனு, அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுவ, அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவேன், சாரி சொல்லுவேன். வெக்கமாகவே இல்லை, இல்லை எனக்கு வெக்கம் அதெல்லாம் இல்லை. சரி இன்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணுவியா மாட்டியா, நீ என்ன தேதி 29 பிப்ரவரி 29ரா, இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த நாள் வரும், கண்டிப்பாக இன்னைக்கு நான் பண்ணிவிடுவேன். சரி போய் பண்ணிப்போம் போ சரின்ட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு லீ சொல்லுங்கள் இன்றைக்கி குடிச்சிருக்கீங்களா இல்லை தெளிவாக தான் இருக்கீங்களா, ஐயோ இல்லை லீ சாரி நான் ஏதோ மேலே சொல்லுங்கள், நீங்களும் வரீங்க என்னமோ சொல்கிறீங்க போகிறீங்க, எவ்வளோ நாள் தாண்டி உன் பின்னாடியே சுற்றுறது, உனக்கு தான் தெரியும்ல நான் உன் பின்னாடியே சுற்றுறதுன்ட்டு, அப்புறம் என்ன அவாய்ட் பண்ணுறேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி அப்புறம் வேற இங்கே பாரு எனக்கும் ஒரு பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே அப்படி சொல்லிட்டு பாடுறாரு. நீங்களா அப்புறம் வாராயோ அருகிலே, நீங்கள் சிரிக்கிறீங்க பத்தியா சிரிக்கிற பத்தியா, அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, பாடியே கவுத்துற வேண்டியது எல்லாரையும், ஆமாம் வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லிடுறாரு சிரிச்சுக்கிட்டே. உனக்கு இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம், சரி விடுவாரு, ஐ லவ் யூ, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், நாளைக்கு எனக்கு இப்போவே வேணும், நாளைக்கு சொல்கிறேன், இல்லை எனக்கு இப்போவே வேணும் அவ்வளோதான், சரி லவ் யூ டூ இடத்த காலி பண்ணு, என்ன சொன்னேன், லவ் யூ டூ இடத்த காலி பண்ணுன்னேன், சரி நான் வரேன் பாய், சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டே வராரு. டி மச்சான் என்னடா சொன்னியா இல்லை வழக்கம் போல் வந்துட்டியா, லவ் யூ டூ இடத்த காலி பண்ணுன்ட்டாடா, என்ன சொன்னா லவ் யூ டூ இடத்த காலி பண்ணுன்னா, அவன் நான் அக்செப்ட் பண்ணிட்டாடா, அப்படியா, ஆமாண்டா, எனக்கு எல்லாமே ஜோன் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தான்டா புரியுது, என்ன பண்ணுறா பாட்டு பாடினாண்டா ஒத்துக்கிட்டா, சரி ரைட்டு நான் எடுத்து காலி பண்ணுறேன், இது இப்படியே இருந்தால் நீ என்னை மாமாவாக மாற்றிடுவேன், நான் எடுத்து காலி பண்ணுறேன், நீ ஆச்சு அவளாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஜேகேவும் தேவும் வேறு வண்டி வச்சுருப்பாங்கப்பா, கிளம்பிட்டு சரி அந்த ஷோக்கிட்ட எப்போ சொல்லலான் இருக்கேன், அதை நான் அடுத்த எஃப்எஃப்ல சொல்லிக்கிறேன், உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. டானு சரி எடுத்து காலி பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கிட்டு அவுட்டிங் போகலையா, போகணும், நீ எழுதுனா தான் எங்களால் போக முடியும், சரி நான் எழுதிடுறேன், ரீடர்ஸ் நல்லா இருக்கே ஒரு கமெண்ட் போட்டுருவோம்மா, இதோ போடுறேன். ஜேகே என்ன பண்ணுறாரு, ஸ்டைலாக அவரோட வந்துட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு முன்னாடி வந்து நிறுத்து, வரியா இல்லை நான் போட்டா, அப்பா வந்துடுவார், பரவாயில்லவா, அப்பா திட்டுவார், பரவாயில்ல பார்த்துக்கலாம், சும்மா அப்பா அப்பான்னா அப்புறம் அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் எங்கள் அப்பாடா,
அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, டைம் ஆகும். சரி வா திமிர் பிடிச்சவளே வந்து ஏறி உட்காரு, போகலாம். எங்கே போகலாம்? பீச் போகலாமா? வேணாம். பார்க்கு வேணாம். ஐஸ்கிரீம் ஷாப்பு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காரா. டைட்டாக பிடிச்சிக்கோ. ஆமாம், எந்த நம்பிக்கையில் என்னை வந்து ஓகே சொன்னேன்? இல்லை, எந்த பையனாக இருந்தாலும் அவன் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் தப்பாக நடந்துக்கு தான் ட்ரை பண்ணுவான். நீ மட்டும்தான் லவ்வாக சொன்ன. ஒரு வேளை நான் தப்பாக நடந்திருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். அப்போ இப்போ தப்பாக நடந்துக்கிட்டா லவ் பண்ணுவேன். இது வந்து பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அதுவும் ஒன்றே சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. 1 வருஷம் பின்னாடி சுற்றினேன், ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்கோ, உன் சாமர்த்தியம். சரி இப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். ஐஸ்கிரீம் ஷாப் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரைவு. நீங்களும் வீட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறீங்க, நான் வீட்டுக்கு வரலப்பா, நான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, ஷோவோட வெளியில் போய்க்கிறேன், வேணா ஷோக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கிட்டே கொடுத்து, ஆமாம் அங்கிள், நாங்கள் 2 பேரும் தான் ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம், முடிஞ்சோடனே அவளே வீட்டுக்கு வந்துடுவா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. நல்ல ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெளியில் போறீங்கன்னா சொல்லிவிடு. பொய் சொல்லணும்ல, அதெல்லாம் தாராளமாக சொல்லிவிடுவேன். பாய், டாட்டா, பாய். நானும் இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஜெசி அக்கா இது உங்களுக்கு தான். அண்ட் ஆல் ஜேகே பயாஸ், ஓகேவா? இந்த எஃப்எஃப் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா, லவ் யூ ஆல், பாய் பாய்.